நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 62வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இடதுகை வலதுகை ரகசிய பலன்கள். இப்போ நம்ம நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, இடது கையில் எனக்கு ஒரு குறி இருக்கு, வலது கையில் இல்லை, அதனுடைய பலன் என்ன? வலது கையில் இருக்கு, இடது கையில் இல்லை, அதனுடைய பலன் என்ன? வலது கையை பார்க்கணுமா, இடது கையை பார்க்கணுமா? பெண்களுக்கு இடது கை, ஆண்களுக்கு வலது கை, அப்படிலாம் நிறைய கருத்துக்கள் நிகழுது மக்களுக்கு மத்தியில். இதுக்கு ஃபுல் விளக்கம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ வலது கைனா என்ன செய்யும், என்ன கொடுக்கும், இடது கைனா என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத மிக விரிவாக தெளிவாக விளக்க இருக்கிறோம். வாங்க, இப்போ இது இடது கை, இது வலது கை, சரிங்களா? ரெண்டு கையுமே பார்க்கணும். இப்போ இடது கை என்பது என்ன குறிக்கும்னா, உங்களுடைய பூர்வீக புண்ணியம். பிறக்கும் போதே உங்களுக்கு என்னென்ன சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்போ பேங்க்ல டெபாசிட் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு, ஓரளவு பணம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது இடது கைன்னு வச்சுங்க. வலது கை உங்கள் கையில் இப்போ என்ன சார் இருக்கு, இப்போ டெபாசிட்ல இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு அதுக்கு ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து எடுக்கிற வரைக்கும். இப்போ கையில் இருக்கிற பணம் தானே முதல்ல சீக்கிரமாக செலவு. ஒருத்தர் வந்து கடன்காரன் நிற்கிறாரு, யாருக்கோ ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், ஒரு 2 லட்ச ரூபா கேட்குறாருன்னு வச்சுங்க, கையில் வந்து டக்குன்னு கொடுத்துருவீங்க. பேங்க்லன்னா போய் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் எடுக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம கை இடது கை என்பது உங்களுடைய பூர்வீக புண்ணியம். கட்டடம் கட்டும் போது ஒரு வரைபடம் போடுவோம், அந்த வரைபடம் தான் இடது கை. கட்டடம் கட்டும் போது ஒரு வரைபடம் வச்சிருப்போம், ஆனா மேல எலும்ப இந்த இதை இப்படி மாத்துங்க, அதை அப்படி மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி விரிவடையக்கூடியது வலது கை. அதாவது நம்மளுடைய செயல்திறன் இப்போ ஒன்றுக்கும் மாறுபடும் சார். அதை நம்ம தெளிவாக பார்க்க போறோம். சார், குரு மேடு உயர்வா இருக்கு, இடது கையில குரு மேடு உயர்வா இருந்தா நல்ல எண்ணம் இருக்கும். உங்களுக்கு ஒரு தலைமைக்கு போகணும், தலைமையில் உள்ள வேலைக்கு போகணும்னு எண்ணம் வந்துடும். இப்போ இந்த வலது கையில குரு மேடு உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுத்து அது முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. குருமேடு. சுக்கிர மேடு உயர்வா இருக்கு சார், சுக்கிர மேட்டுல செல்வாக்கு ரேகைகளும் இருக்கு. இப்படி மேல் நோக்கின செல்வாக்கு ரேகைகள் இருக்கு. இப்போ சுக்கிர மேட்டுல செல்வாக்கு ரேகை இடது கையில இருக்கு. அப்போ உங்களுக்கு பூர்வீக புண்ணியத்திலே நீங்க நிறைய பணக்காரங்க வயிற்றுல பிறந்திருக்கணும், நல்ல ஒரு பணம் செல்வம் வந்தவங்க, செல்வ செழிப்போடு வளர்ந்துருக்கணும். நீங்க உங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்கீங்க, ஒரு 30 வயசுன்னு வச்சுங்களேன், பிறக்கும் போது இருக்கிறது செல்வாக்கோட இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றது காமிக்குது. ஆனா இந்த வலது கை என்பது இப்போதைக்கு நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறத காமிக்கிறது. இதுலயும் இதே மாதிரி செல்வாக்கு ரேகை இருந்ததுன்னு வச்சுங்க, நல்லா சிறப்பு. உங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் நிறைய இருக்கு, உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு, கேட்டவுடனே பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குதுன்னு நினைச்சுக்கணும். இதே மாதிரி தான் ஒன்று ஆயுள் ரேகை எடுத்துங்க. முதல்ல ஆயுள் ரேகையில இருந்து வருவோம். முதல்ல ஆயுள் ரேகை எப்படி இருக்கு? ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, இடது கையில நல்லா இருந்து வலது கையிலையும் நல்லா இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா பலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்ல பலம், முடிய செயல்படுறதுக்கு ரெடியா இருக்கு. இது வந்து மேப்பு, இது வந்து உங்களுடைய பூர்வீக புண்ணியம். ஆயில் நல்லா இருக்கு, இங்கேயும் ஆயில் நல்லா இருக்கு, அப்போ சிறப்பான அமைப்பு. இங்க ஆயில் லைட்டா இருக்கு, இங்க திக்கா இருக்கு. உங்களுடைய உடம்பு நீங்க நல்ல ஒழுக்கம், நல்ல முயற்சிகள், உடம்பு நல்லா தேத்தி நல்ல உடல் பலத்தோடு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 2 கையிலையும் பார்க்கணும், அதுதான் 2 கையும் பார்க்கணும்னு சொல்றது, சரிங்களா? இப்போ இடது கை என்பது உங்களுடைய நினைவு, உங்களுடைய அதாவது எண்ணம். வலது கை என்பது செயல்படுவது, செயலாக்குவது. இப்போ இடது கையில் ஒரு குறி இருக்கு சார். இப்போ ஒரு சதுரமே எடுத்துக்குவோம், இயற்கையான பாதுகாப்பு. சதுரம்ல தான் இயற்கையான பாதுகாப்பு இடது கையில் இருந்தா. வலது கையில் இருந்தா அதே பாதுகாப்பு தான், ஆனா ஆபத்திலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள். இது இயற்கையான பாதுகாப்புன்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த வலது கையில் சதுரம் இருந்தா ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையிலிருந்து டக்குன்னு வெளியில வந்துருவாங்க. அப்படிதான் முயற்சி பண்ணணும். ஒரு ரேகை குறி
ரேகை ஆயுள் ரேகை நன்றாக இடது கையில் இருந்தால் உங்களுக்கு பூர்வீகத்தில் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல உடம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஆனால் வலது கையிலையும் இருக்கணும். வலது கையிலையும் இருக்கும்போது முழு பலனை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இடது கையில் நல்லா இருக்கு சார், வலது கையில் ஒரு இடத்துல வந்து துடைப்பட்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த இடத்துல கொஞ்சம் வியாதி வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு எச்சரிக்கையாக சரி பண்ணிக்கணும். இப்போ விதி ரேகை எடுத்துங்க. விதி ரேகை லெஃப்ட் ஹேண்ட்ல சந்திரமேடுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சந்திரமேடுனா என்னாச்சு, உங்களுக்கு ஊர் விட்டு வெளியூர் போய் நல்லா குடும்பம் நடத்துற மாதிரி சுச்சுவேஷன் காமிக்குது இடது கையில. ஆனா வலது கையில எப்படி காமிக்குது, ஆயுள் ரேகையிலிருந்து முன்னுக்கு வருது. அப்ப நீங்க சுய முயற்சினால வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, உங்க ஒய்ஃப் மூலமாகவும் பணம் வரும். இப்ப ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இந்த சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போச்சுனாவே வாழ்க்கை துணை உதவி செய்யும். வாழ்க்கை துணை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இந்த விதி ரேகை காமிக்குது. இங்க ரைட் ஹேண்ட்ல விதி ரேகை என்ன காமிக்குது, ஆயுள் ரேகையில இருந்து போயிருக்கு. அப்போ ஆயுள் ரேகை சுய முயற்சியினால் வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஸ்டார் குறி வந்து உங்களுக்கு குருமேட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்வீகத்தில் உங்களுக்கு புண்ணிய பலன் அதிகமா இருக்கு. உங்களுக்கு தலைமைக்கு நீங்க போறதுக்கு ரெடியா இருக்கீங்க, உங்களுக்கு புண்ணிய பலன் அதிகமா இருக்கு. ஆனா அதே ரைட் ஹேண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க முயற்சி பண்ணி கண்டிப்பா போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் ரெண்டு கையும் பார்க்கணும் சார் சொல்லியிருக்கேன். இருதய ரேகை என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம் நல்லா இருக்கு, வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி இருதய ரேகை இந்த ரைட் ஹேண்ட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது எண்ணம், இது செயல். இது நினைக்கிறீங்க, இது செய்கிறீங்க. இது நினைக்கிறதோட நடந்து போயிடும், உங்களுக்கு எண்ணத்தை தூண்டும், இது வந்து செயலாகும். இப்போ இறுதி ரேகை இங்கே நல்லா இருக்குன்னு வச்சுங்க, அப்போ தான் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் அதில் நல்லா இருக்குது, இதில் வந்து கீழ் சிலும்பல் இருக்குன்னு வச்சுங்க, அப்போது ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, காதல் தோல்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புத்தி ரேகை இங்கே வந்து சந்திரன் பக்கம் இருக்குது, கனவு கற்பனையில் இருப்பீங்க. இங்கே வந்து நேராக இருக்குன்னு வச்சுங்க, யதார்த்த வாழ்க்கைக்கு நீங்கள் பழகிக்குவீங்க. பூர்வீகத்தில் கற்பனையில் இருக்கீங்க, ஆனால் யதார்த்தம் இப்போதைக்கு என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை காமிக்கிறது. இது முன்னாடி என்ன செஞ்சுருக்கீங்க, பூர்வீக புண்ணிய பலன் இப்போது செயல்படுவது. ரெண்டு கையும் பார்க்கணும் சார். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது செயல்படுவது. நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத காமிக்குது. ஒரு நபர் வந்து ஒரு 30 வயசுல வராரு, சார் எனக்கு வந்து குருமேட்ல வந்து ஒரு ஸ்டார் குறி இருக்கு, இது எப்போ சார் வேலை செய்யும், ரைட் ஹேண்டில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் இல்லைன்னு வச்சுக்கோம். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி, சார் நீங்கள் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணல, அப்போது உங்களுக்கு வசதியான இடத்தில் பெண் கிடைக்கும். நீங்கள் 30 வயசில் வசதியான இடத்துல ஒரு நல்ல பெண் கிடைச்சி வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில் டாப்புக்கு வந்துடுவீங்க, படிப்படியான முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குருமேட்டில் திரிசூலமோ அல்லது நட்சத்திர குறி இருந்தால் வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க, படிப்படியான நல்ல முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் எல்லா அதிர்ஷ்ட குறியுமே லெஃப்ட் ஹேண்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணம் தோன்றும், அதுவும் ரைட் ஹேண்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு செயல்படுவதற்கு தூண்டும், செயல்படுவதற்கு முயற்சி பண்ணுவீங்க, செயலாக்கும். இது எண்ணம், இது செயல், இது ரெண்டுமே வேணும். எண்ணமும் வேணும், எண்ணம் இருந்தால் தான் செயல்பட முடியும். இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயும் நல்லா இருக்கணும், ரைட் ஹேண்ட்லேயும் நல்லா இருக்கணும். இதில் சரியில்லாமல் இருந்து இதில் சரியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வந்துடுவீங்க. ஆனால் இதில் நல்லா இருக்கு, இதில் சரியில்லைன்னு வச்சுங்க, கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் முயற்சி பண்ணணும். இப்போ இடது கை என்பது உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறது, உங்களுடைய பூர்வீக புண்ணியத்தை காண்பிக்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, திரும்ப ஒரு தான் சொல்கிறேன், ஒரு ப்ளூ பிரிண்ட் போகிறோம், ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிரிண்ட் போகிறோம் லெஃப்ட் ஹேண்டு. ரைட் ஹேண்டு மேலே வந்ததுக்கு அப்புறமா, சார் பாத்ரூமில் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி நல்லா இருந்தால் ஒரு நல்லா இருக்கும் சார், இந்த ரூமை கூட கொஞ்சம் ஹாலை கூட கொஞ்சம் குறைச்சுங்க, இந்த பாத்ரூம் கொஞ்சம் லெட்டினை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, பாத்ரூம் லெட்டினை கொஞ்சம் அதிகப்படுத்தணும், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறப்ப நம்மளுடைய முயற்சி செயலாக்கம் இது. அதனால் ரெண்டு கையும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில கையில் ரேகை வளரும், ஒரு சில கையில் வளராது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, எந்த கையில் நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த கையில் தான் வந்து வேலை செய்யும். இப்போ ஒரு சில பேர் லெஃப்ட் ஹேண்டாலேயே எழுதுவாங்க, லெஃப்ட் ஹேண்டாலேயே எல்லா வேலையும் செய்வாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இடது கை தான் பார்க்கணும், வலது கை வந்து உங்களுக்கு பூர்வீகமாயிடும். அப்படி மாற்றி பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு வலது கை நல்லா பிரமாதமாக வேலை செய்து வலது கை தான் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வலது கையில் இப்போதைய செயல்படக்கூடிய தன்மை உருவாகும். சரிங்களா? இடது கை என்பது உங்களுடைய கடந்த காலம், அதாவது பூர்வீக புண்ணியம், நீங்கள் சேர்த்து வைத்த பணம்.
இப்போதைக்கு என்ன செயல்படுறீங்க, உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கு, நீங்க என்னென்ன செய்ய போறீங்கிறத காமிக்கிறது உங்களுடைய வலது கை. இப்போ ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். உங்களுடைய பூர்வீக புண்ணியத்தில் ஆயுள் ரேகை எப்படி இருக்கு, உங்களுக்கு புண்ணிய கணக்கு எப்படி இருக்கு, ஆயுள் ரேகை நல்லா இருக்கா, இங்கேயும் ஆயுள் ரேகை நல்லா இருக்குன்னா உங்களுக்கு ஆயுள் பலமா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி புத்தி ரேகை பார்க்கணும். புத்தி ரேகை எப்படி, பூர்வீக புண்ணியம் எப்படி இருக்கு, இப்போ இங்கே எப்படி நீங்க செயல்படுறது எப்படி இருக்கு, இந்த ரெண்டையும் பார்க்கணும். இது ரெண்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு கையிலுமே பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் கொண்டு போகணும். ரெண்டு கையிலுமே எந்த விதமான அதிர்ஷ்ட குறியும் இல்லை, ரெண்டு கையிலும் ரேகை சரியா இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். அப்ப இடது கையில் இருந்தால் உங்களுக்கு நினப்பு அப்படி இருக்கும், செயல்படணும்னா வலது கையில் இருக்கும். இது செயல்படுவது. எந்த கையை ஒன்னால வேலை செய்யறீங்கன்னு பார்க்கணும். இடது கையா வலது கையில வேலை செய்யறீங்களா, இடது கையில எழுதுவீங்களா வலது கையில் எழுதுவீங்களா, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும். அதே மாதிரி இப்போ இடது கையில் இந்த சுக்கிரமேடு பள்ளமா இருக்கு சார், ஆனா வலது கையில நல்லா உயரமா இருக்கு. இடது கையில பள்ளமா இருக்கு, வலது கையில உயரமா இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சியினால் எக்ஸசைஸ் பண்ணி வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கை இருக்கும். ஆசை, பாசம், அன்பு, காதல் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம தார ரேகை எடுத்துக்கோம் சார். இங்கே வந்து ஒரே ஒரு ரேகை தான் இருக்கு, இடது கையில் ஒரே ஒரு ரேகை இருக்கு, வலது கையில் இங்கே ஒரு கீழே ஒரு ரேகை இருக்கு. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி நின்று போயிடும், கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போயிடும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நின்று போயிடும் சொல்லிடலாம். வலது கையில் இருக்கிறது இப்போ நடக்கிறது சார். இடது கையில் உங்களுக்கு முன்னாடி உள்ள சேமிச்சு வச்ச உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய நினைவாற்றல், உங்களுடைய செயலாக்கம், இப்படி ரெண்டு கையும் பார்க்கணும். ரெண்டு கையும் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு எந்த கையில் வந்து அதிர்ஷ்ட குறி இருக்கு, ஒரே ஒரு அதிர்ஷ்ட குறியை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாது. ஒரு நபர் கேட்குறாரு, சார் எனக்கு வந்து நீங்கள் திரிசூலத்துக்கு பலன் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து இடது கையில் திரிசூலம் இருக்கு, என்ன பலன்னா ரெண்டு கையிலும் பார்க்கணும்ப்பா, ரெண்டு மேட்டையும் பார்க்கணும், ரெண்டு கையில் உள்ள மேடுகளையும் பார்க்கணும். முதல்ல ஆயுள் ரேகை எப்படி இருக்கும், உடல் பலமாக இருக்கான்னு பார்க்கணும். புத்தி ரேகை மனசு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய செயல்படக்கூடிய அறிவாற்றல் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இருதய ரேகை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். விதி ரேகை குறிப்பாக ரெண்டு கையிலையும் விதி ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு பார்க்கணும். இப்போ விதி ரேகை ரைட் ஹேண்டில் வந்து ஆயுள் ரேகையிலேருந்து ஆரம்பித்து குருமேட்டுக்கும் ஒரு கிளை போகுது. அப்போ நீங்கள் உந்து சக்தியால் நல்ல ஒரு முயற்சி பண்ணி ஒரு டாப்பில் போய் ஒரு நல்ல ஒரு பெரிய வேலையில் உட்காந்துருவீங்கன்னு ரைட் ஹேண்ட் சொல்லுது. இது ரைட் ஹேண்ட் சொல்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்படக்கூடிய விதத்தை பார்க்கணும். அதே மாதிரி சூரிய ரேகை இடது கையில் இருக்குது, வலது கையில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கு, ஆனால் இப்போ இல்லை. ஆனால் இடது கையில் இல்லாமல் வலது கையில் வருதுன்னு வச்சுங்க, சூப்பர். உங்களுக்கு முயற்சி பண்ணி 50 வயசுக்கு மேலே இப்போ இந்த இதில் வந்து சூரிய ரேகை இல்லை, இடது கையில் சூரிய ரேகை இல்லை, வலது கையில் 50 வயசுக்கு மேலே இருக்குது. அப்போ முயற்சி பண்ணி நல்லா சம்பாரிச்சு 50 வயசுக்கு மேலே டாப் பொசிஷன், பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இடது கையா வலது கையா ரெண்டு கையும் பார்க்கணும் சார். ரெண்டு கையில் உள்ள ரேகைகள் எப்படி இருக்கு, ஆயுள் எப்படி இருக்கு, விதி ரேகை எப்படி இருக்கு, இருதய ரேகை எப்படி இருக்கு, சூரிய ரேகை எப்படி இருக்கு, புதன் ரேகை எப்படி இருக்கு. இப்போ புதன் மேட்டை பார்க்கலாம் சார். புதன் மேடு இப்போ நம்ம இடது கையில் வந்து புதன் மேடு இருக்கு. நல்லா உங்களுக்கு பேச்சு நல்லா பயங்கரமாக பேசுறீங்க, அது செயல்பட முடியுமான்னு லெஃப்ட் ஹேண்ட்லையும் ரைட் ஹேண்ட்லையும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் இருந்து ரைட் ஹேண்ட்லையும் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்க. உங்களுக்கு செயலில் இறங்குவீங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நல்ல பேச்சை வந்து செயலாக்குவீங்க. பேச்சு எண்ணத்தை உண்டு பண்ணுவது இடது கை, அதை செயலாக்குவது வலது கை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே ஆசை நிறைய இருக்கும், பேச்சு தான் நிறைய இருக்கும், இங்கே செயல் நிறைய இருக்கும். பேச்சோட செயலும் இருக்கும். அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், இது செயல்படுவது. இது வந்து எண்ணத்தை காண்பிக்கிறது, இது செயலாக்குவது. ரெண்டு கையும் பார்க்கணும், எண்ணமும் இருக்கணும், செயலும் இருக்கணும். எண்ணம் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, செயல்படாது. செயல்படுறது ரைட் ஹேண்டு. அப்போ அந்த ரெண்டு கையிலையும் இருக்கிற ரேகைகளை பார்த்து தான் முயற்சி சொல்லணும். ரெண்டு கையிலையும் எப்படி ரேகை இருக்கு, ரெண்டு கையிலையும் மேடுகள் எப்படி இருக்கு, ரெண்டு கையிலையும் ரேகைகள் எப்படி இருக்கு, ரெண்டு கையிலையும் அதிர்ஷ்டக்குறி எப்படி இருக்கு, இதையெல்லாம் சேர்த்து தான் பலன் சொல்லணும். சார் எனக்கு வந்து வலது கையில் இருக்குது இடது கையில் இருக்குன்னு ஒருத்தங்க கேட்குறாங்க வச்சுங்க, நான் உடனே பதில் சொல்ல முடியாது. அதை சொல்லலைன்னா என்ன பண்ணுறாங்க, அடுத்தது கட் பண்ணிடுவாங்க. ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம் வச்சுங்க, என்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுங்க, ரெண்டு கையுமே படத்தை அமிச்சு, சார் இந்த கையில் இருக்குது இந்த கையில் இல்லை, எனக்கு இந்த வயசு ஆகுது, இந்த வயசு ஆகிட்டு இருக்கு, இப்போ நான் என்ன செய்யலாம், எப்போ நடக்கும் சார், இது மாதிரி கேட்டால் தான் நம்ம பதில் சொல்ல முடியும். ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு கையை சொல்ல முடியாது. ஒரு சில பேர் ரெண்டு கையும் அனுப்பணும்னா அதுக்கு மலைச்சிக்கிட்டு அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ரெண்டு கையும் பாருங்கள்.
நீங்களே பாருங்க, நான் சொல்றத வச்சு ரெண்டு கையும் பாருங்க, ரெண்டு கையிலும் உள்ள மேடுகள் எப்படி இருக்கு. இது எண்ணம், இது செயல், இது நனப்பூர்வம், இது வந்து செயல்படுத்துவது. ரெண்டு கையிலும் உள்ள ரேகைகளை பாருங்க, அதிர்ஷ்ட குறிகளை பாருங்க. அதிர்ஷ்ட குறிகள் இடது கையில் இருந்தால் அந்த எண்ணத்தை உருவாக்கும் நல்ல எண்ணம், இது நல்ல செயல்கள். அவ்வளவுதான். செயல்படுதா, எண்ணத்தோட நின்று போயிருமா? ரெண்டு கையிலும் இருக்குது, எண்ணமும் செயலும் சேர்ந்து வேலை செய்யணும். ரெண்டு கையிலும் ஒரு சில பேர் ஒரே மாதிரி ரேகைகள் இருக்கும். ஒரே மாதிரி ரேகைகள் இருந்தா கண்டிப்பாக உங்களுடைய பூர்வீக புண்ணியமும் நல்லா இருக்கு, நீங்கள் செயல்படக்கூடிய விதமும் நல்லா இருக்கு, வாழ்க்கையில கண்டிப்பா உயர்ந்தே தீர்வீர்கள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஒரு கையில ஒரு விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து அங்க ஆரம்பிச்சிருக்கு, இது வந்து ஆயில இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு. மனைவி மூலமாவும் வருமானம் வரும், பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு, உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்றாங்க, ஆனா உங்களுடைய சுய முயற்சி நல்லா இருக்கு, வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரெண்டு கையும் பாருங்க, உங்களுடைய கையில ரெண்டு கையையும் பாருங்க, ரெண்டு கையிலையும் மேடுகள் எப்படி இருக்கு, ரேகைகள் எப்படி இருக்கு, கையினுடைய நிறம் எப்படி இருக்குது. முதல்ல நிறம் எப்படி இருக்கு, கை நீளமா இருக்கா அகலமா இருக்கா, கட்ட விரல் எப்படி இருக்கு, அதே மாதிரி நகம் பின்னாடி உள்ள நகம் எப்படி இருக்கு, நகம் கையினுடைய கலர் உங்களுடைய சாஃப்டா இருக்கா ரொம்ப ஹார்டா இருக்கா, இதெல்லாம் பார்த்து ரேகை ஆயுள் ரேகை எப்படி இருக்கு, புத்தி ரேகை எப்படி இருக்கு, விதி ரேகை எப்படி இருக்கு, உங்களுடைய வாழ்க்கை எப்படி போக போகிறது என்பதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இடது கையில் இருக்கிறதா வலது கையில் இருக்கிற ரெண்டுமே சரியா வருதுன்னு வச்சுங்க, கண்டிப்பா நீங்கள் உங்களுக்கு 100% உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. எந்த வயசுல கொடுக்க போகுது இதையும் பார்க்கணும். சார் நீங்க சொல்லிட்டீங்க சார், இப்போ இங்க குருமெட்ல ஸ்டார் இல்லை, இங்க குருமெட்ல ஸ்டார் இருக்கு சார், எப்ப சார் இது வேலை செய்யும்? வாழ்க்கையில பாதி வயசுக்கு மேலதான் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு. இப்போ இங்க புத்தி ரேகையிலிருந்து ஒரு கோடு வந்து இப்படி போயிட்டு அந்த ஸ்டாரோட சேருது. அப்ப இந்த புத்தி ரேகையிலிருந்து ஒரு ரேகை போய் சேருதுல, எந்த வயசு சார்? உங்களுக்கு ஒரு 25-30 வயசுல, 25 வயசுல உங்களுக்கு திருமணம் நடந்து, 25 வயசுல திருமணம் நடந்து, திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கை வரப்போகுது, நல்ல உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்வீங்க, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை மூலமா நல்ல ஒரு லம்சமா ஒரு வேலை, ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி பணம் வரத்துக்கு திடீர்னு பணம் வரும் கல்யாணத்துக்கு அப்புறம். எந்த வயசுல சார் வரும்? ஒரு 25 வயசுல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, 25 to 30 வயசுல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ரேகை ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். விதி ரேகை எப்ப எந்த வயசுல ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். சூரிய ரேகை எப்படி எந்த வயசுல ஆரம்பிக்குது, முழு பலனை கொடுக்கணும். சூரிய ரேகை வர வயசுல முழு பலன் கொடுக்கும். இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். கையை பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, அதை ஆராய்ச்சி பண்ணணும். மேடு எப்படி இருக்கு, ரேகை எப்படி இருக்கு, அதிர்ஷ்ட குறி இருந்தால் எப்போ வேலை செய்யும், இதெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவு பண்ணணும். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.